ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 3 இது 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் விளையாட போகிறோம். அதுவும் PR9 டிமான்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி அவங்க கூட ஓகேவா அவங்க கூட நான் இன்றைக்கி விளையாட போகிறேன். நாங்கள் 2 பேரும் தான் சர்வரில் இருக்கோம். ஓகேவா கைஸ், உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா என் பக்கத்தில் தான் இருக்கான். ஹாய் சொல்டா. ஹாய். இங்கே யாரும் கைஸ் இருக்கான், என் பக்கத்தில் தாண்டா இருக்கான். டேய் ஏதாச்சும் வந்தால் சொல்லு, ஓகேவா? சரிடா. நான் ஏதாச்சும் ஏலியன் அந்த மாதிரி உள்றப்ப சொல்கிறேன். அப்போ நீ போய் அந்த ஏலியன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் நீ ஏதாச்சும் ரேகன் அது மாதிரி கிடைக்கும், லேசர் ஸ்வாடு அதெல்லாம் கிடைக்கும். நீ ஃபஸ்ட்டு ஏலியன் வந்தால் சொல்கிறேன். UFO 3 UFO 4 UFO கீழே வரலாம். அப்போ அதுக்குள்ளே போய் நீ கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரிடா. ஓகேவா? இப்போ நம்ம மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் அந்த கிராஃப்டிங் பெஞ்சுக்குள்ளே போடலாம். சரிடா. நீங்கள் போட்டுரு, நானும் போட்டிருக்கிறேன். அப்பப்போ வந்து அந்த கேம்ப் ஃபயருக்குள்ளே போடு. சரிடா, எனக்கு தெரியும்டா. கைஸ் இவனும் விளாட்ருக்கான். எவ்வளோ டேஸில் சர்வே பண்ணியிருக்க? 59 டோட்டலாக இவன் 59 சர்வே பண்ணியிருக்கேன். நான் 30 இது வந்து 32 இல்லை 42 சர்வே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் 42 சர்வே பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கல கைஸ், ரொம்ப சாரி. ஓகேங்களா? நான் 42 வந்து நான் என் நேட்டிவில் இருக்கும்போது சர்வை பண்ணிட்டேன். அப்படியே வீடியோவாக போடலான்னா நான் நேட்டிவில் அப்போ எல்லோரும் இருந்தாங்க. அப்படியே நான் அப்போ வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதான் நான் வந்து ஒன்றுமே பண்ணல அப்போ. ஓகேங்களா? டேய் என்னடா பண்ணுறீங்க? டே 3க்குள்ளே எல்லா கேம்ப் ஃபயருமே முடிச்சிடலாமாடா? ட்ரை பண்ணலாம். சரி, நீ ஃபியூல் கேனஸ்டர் அதுக்கப்புறம் கோல் மெயினாடுறா கிடச்சிதுண்ணா. சரிடா. அது வச்சு தான் நம்ம அப்கிரேட்டே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவல் 4க்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். சரிடா. ஃபஸ்ட்டு நீ வந்து கிராஃப்டிங் பெஞ்ச் 2 இது அப்கிரேட் பண்ணிவிடு. நான் அப்படியே நீ வந்து ரெகுலர் பெட் வாங்கிவிடு. நான் வந்து இது வந்து ஓல்டு பிளட் இருக்குல்ல அது வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நானும் நீனும் சேர்ந்து கிட்ட சேவ் பண்ணிடலாம். சரிடா. டேய் நான் ஒரு வாட்டி கேம்ப் ஃபயர் மேக்ஸ் லெவலுக்கு ஏற்றி விட்டேன்டா. அப்படியா? ஆமாண்டா. அப்போ நான் இல்லை கைஸ், ரொம்ப சேட். யார் கூடுறா? நீ தனியாவா? இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தா. ஓகே கைஸ், இவன் 59. நான் வந்து 1 மந்த்தாக இந்த 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் விளையாடல. ஸோ அதனால நான் 42லேயே உட்காந்துருந்தேன். இவன் அதுக்குள்ளே 59க்கு போயிட்டான். ஸோ சேட். 59னா 59 - 42 எவ்வளோ கைஸ்? 8. அதுக்கப்புறம் 59 - 42 வந்து 17 டேஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 17 டேஸ் அவன் என்னை விட அப்பில் இருக்கான். ஓகேங்களா கைஸ்? ஓகே, நம்ம மரத்தை வெட்டி ரெகுலர் பெட் ஃபஸ்ட்டு பண்ணோம் கைஸ். ரெகுலர் பெட் பண்ணால் நமக்கு டே சேரும். இவன் தான் ரொம்ப ப்ரோ. யார்? பவேஷ். இதான் நான் ஐட்டம் கலெக்டிங்கில் நான் ப்ரோ. அவன் யாரோ ப்ரோ சர்வருக்குள்ளே போய் அவன் அதுக்குள்ளே தான் அவன் 59 டேஸ் சர்வே பண்ணியிருக்கான் இல்லைடா? ஆமாம், என்கிட்ட 7 ரோபக்ஸ் தான் இருக்குது. ஆமாங்க கைஸ், இவங்கிட்ட 7, என்கிட்ட எவ்வளோ தெரியுமா? என்கிட்ட வந்து ஒன்லி 0. நாளைக்கு இன்றைக்கி டொனேட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் டொனேட்டில் வந்து நான் பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 ரோபக்ஸு 5 ரோபக்ஸு அதுக்கப்புறம் 500 ரோபக்ஸு. இன்றைக்கி அவன் எனக்கு 2 ரோபக்ஸ் டொனேட் பண்ண போகிறான். அவன் பவேஷ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் இதெல்லாம். அப்புறம் அந்த பட்டன் க்ரியேட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்தேன். இவன் தான் எனக்கு 99 நைட்ஸ் பற்றி சொல்லி கொடுத்தான், க்ரோ கார்டன் பற்றி சொல்லி கொடுத்தான். ஆமாம் கைஸ், இப்போ அதில் நான் ப்ரோ ஆகிட்டேன், அவன் கொஞ்சம். ஆமாம் கைஸ், எதுக்குன்னா நான் க்ரோ கார்டன் வந்து ஃபஸ்ட்டு நான் 2 வாட்டி விளாட்னேன் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 2 வாட்டி விளாட்னேன். அந்த 2 வாட்டியும் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நான் 166 குவிண்ட்ரிலியனு, செகண்ட் குவாட்ரிலியனு வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் விளாட்றப்ப என்கிட்ட ஏதோ ஒரு காப்பாற்றி வேணும். டேய் வரேன். என்கிட்ட குடாக்ஸ் இருக்குது. அது ஒன்று துரத்தலைல்ல. எனக்கு ஹெச்பி எனக்கு அடித்து குதறிடும். என்கிட்ட இப்போ மெட்கிட்டு பேண்டேஜ் கூட இல்லைடா. நான் செத்துட்டேன்னா என்னடா போட்டுருது? நான் ஃபஸ்ட்டு 3 பேண்டேஜ் கலெக்ட் பண்ண போகிறேன்டா. 3 பேண்டேஜ் அப்புறம் ஒரு மெடிக்கிட்ட கலெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது நம்ம டாஸ்க்கு. சரியா? சரிடா. இல்லாட்டி நீ என்ன பண்ணுற,
நான் 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 வந்து ஒரு பேண்டேஜ் ஒரு மெட்கிட் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எடுடாடி அது எடுறா கோல் எடுக்கிறேன் ட்ராக் பண்ணி எடுக்கிறேன்ரா. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து அந்த பேங்க் இருக்கும்லடா, அந்த பேங்க்குள்ளே போய் அந்த பங்கர் இருக்கும்ல, அந்த பேங்க்குள்ளே போனால் ஒரு பங்கர் இருக்கும், அதுக்குள்ளே ரூபி செஸ்ட் இருக்கும். அது போயிட்டு எடுத்துட்டேன், நான் போய் எடுக்க போகிறேன். ஓகே, அப்போ எடுத்தேன், இப்போ எடுக்கல. ஓகேங்களா, அதுக்குள்ளே ரூபி செஸ்ட் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கே ஒரு வாட்டி ரூபி செஸ்ட் கிடச்சிச்சு. அதில் எனக்கு வந்து இன்ஃபர்னல் ஷார்ட் கன் கிடச்சிது. அதில் எப்படி அதுக்குள்ளே ஹோல்டு பட்டு பண்ணிட்டேன்? எனக்கு ஹார்டே ஹோல்டு பட்டு தான்டா. ஆமாண்டா, அதுக்குள்ளே பண்ணிட்டேன். எனக்கு வந்து சாக்கு வந்து நான் கிளாஸ் வந்து ஸ்கேவஞ்சர்ரா. ஸோ சாக் இருக்கும்ல, அதில் 2+ சேவ் பண்ணிக்கலாம். அதான் நான் ஃபாஸ்ட்டாக சேர்த்துட்டேன். 3 ட்ரையில் சேர்த்துட்டேன். ஓகே, பன்னி ஃபுட் கேட்குறான். பன்னி ஃபுட் தந்துட்டு நம்மக்கிட்ட குட் ஆக்ஸ் இருக்குது, குட் சாக் வேணும். ஓகேங்களா, எங்கேயோ பார்த்தேன் நான். இது அது என்னது, அது பேர் என்னதுன்னா ஃபாக்ஸ் கிட்ட கிடைக்குமே, ஃபாக்ஸ் பெல்ட். ஃபாக்ஸ் பெல்ட்டா? ஃபாக்ஸ் தோல் மாதிரி ஏதோ ஃபாக்ஸ் தோல் கிடைக்க, அது பேர் மறந்து போயிட்டேங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் அது பெல்ட் அது மாதிரி தான் எடுத்தேன். அப்படியா? ஃபாக்ஸ் பெல்ட் பெல்ட்டு அப்புறம் பன்னி ஃபுட்டு நான் ரெண்டுமே எடுத்து நான் போட்டுட்டேன். நீ எடுத்தாலும் உனக்கு இருக்கும், எனக்கு எடுத்தாலும் எனக்கு இருக்குமாடா? இல்லைடா, என்னன்னா நீ பன்னி ஃபுட் தந்துட்டோன்னா உனக்கு ஃபாக்ஸ் பெல்ட்டு கேட்கும்ல. நான் வந்து பன்னி ஃபுட்டு ஃபாக்ஸ் பெல்ட் தந்ததுக்கப்புறம் எனக்கு ஆல்ஃபா உல்ஃப் கேட்கும். நம்ம 2 பேரும் அப்படி நான் கேட்கல, நான் வேறு மாதிரி கேட்குறேன், உனக்கு புரியல. சரி வா, நைட் அப்ரோச்சிங். ஆனால் ஃபாக்ஸ்க்கு அப்புறம் என்னடா கேட்கும்? ஆல்ஃபா உல்ஃபுக்கு அப்புறம் பியர் பெல்ட் கேட்கும். அது ரொம்ப கஷ்டம்டா கொஞ்சம். பியர் பெல்ட், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து மேமூத்ஸ் ரிப்ஸ் இருக்கும்ல, அது ரொம்ப கஷ்டம்டா. அது எங்க இருக்குன்னே தெரியாதுடா. மேமூத் வந்து இது இங்கே இருக்கும்டா, ஸ்னோ ஏரியா தெரியும்ல, அங்கே இருக்கும். ஆனால் ஸ்னோ ஏரியா கடைசியில் போனால் அது இருக்கும். அப்படியா? நான் நிறைய மேமூத் பார்த்துருக்கேன், ஆனால் கில் பண்ணது ஒரு வாட்டி கூட இல்லை. ஆனால் அதோட ரிப்ஸ் ஒரு வாட்டி சாப்பிட்டாலே நமக்கு இந்த ஹங்க்ரி பார்க் இருக்குல்ல கைஸ், ஆகிடும். அது ஃபுல்லாகிடும் கைஸ். பம்கின் சாப்பிட்டா ஆஃப் ஆகிடும். ஆமாம், ஆனால் நான் வந்து ஹாலோவின் ஈவெண்ட்டை ரொம்ப மறக்கிறேன். எதுக்குன்னா ஹாலோவின் ஈவெண்ட்டில் இந்த இது பவர்ஃபுல் வந்து பம்கின் தான் கைஸ். ஒரு வாட்டி சாப்பிட்டா ஹங்க்ரி பார் ஃபுல்லாகிடும். இப்போவும் பம்கின் வந்துருச்சு இல்லையே? ஆமாடே. இல்லைடா, இது கேம்ஸ் அப்டேட்டரா? இல்லைடா, ஒரு வாட்டி வரல, அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் அப்போ அந்த இந்த பிளான்ட் வைப்போமே இங்கே வச்சுருக்கேன் பாரு. ஆமாம், அதுலேருந்து வரும் சம்டைம்ஸ் ரேராக. ஆமாம், ரேராக வரும். பம்கின் வரும், அதுக்கப்புறம் கார்ன் வரும், இது கேரட் வரும். மெயினாக கேரட் நிறைய வாட்டி வரும். கார்ன் வர சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. பம்கினும் வர சான்சஸ் இருக்குது. கார்ன் ரொம்ப வாட்டியே வரும். வாட்டர் மில்லன் அது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் இல்லைடா? அது நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வயிறுலாம் வெடிச்சு போய் சாப்பிட்டா. வாட்டர் மெலன் பீஸாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சான்ஸ் இருக்குது, வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு ஃபிஷ்ஷிங் ராட் கிடச்சிடுச்சுடா. அப்படின்னா ஃபிஷ்ஷே பண்ணலடா இன்னும். நீ ஃபிஷ்ஷிங் பண்ணால் நமக்கு ஸ்க்ராப் கிடைக்கும்டா. ஸ்க்ராப்பும் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். ஸ்க்ராப்பு ஃபிஷ்ஷு நிறைய கிடைக்கும், ஸ்க்ராப்பும் கிடைக்கும். ஸ்க்ராப்னா கைஸ் யாருக்கெல்லாம் ஸ்க்ராப்பு என்னென்ன தெரியாதுன்னா, ஸ்க்ராப்னா ஒரு மெட்டல். ஓகேங்களா, ஸ்டீல் அது மாதிரி போல்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த கிரைண்டிங் மிஷின்குள்ளே போட்டால் மல்டிபிள் ஆகுமே அந்த ஸ்டீல், அதுதான். அது வந்து ஸ்க்ராப்புன்னு சொல்லுவாங்க. இது 99 இந்த ஃபாரஸ்ட்டில் கைஸ். நான் வந்து போல்ட்டு கூட சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கீழே போட்டால் என்ன ஆகும்னு தெரியுமா கைஸ்? வந்து அது வந்து அப்படியே சர்க்கிளாட்டம் சுற்றிட்டே இருக்கும் ஒரே இடத்துல. போல்ட் அப்படி அப்போனா ஸ்க்ராப் அது அப்படி. இது போல்ட்டா, இது வந்து ஷீட் மெட்டலு, அது வந்து ஸ்க்ராப் ஷீல்ட்டு. அதுக்கப்புறம் செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டு எடுத்துட்டியா அது? இல்லைடா, எனக்கு இங்கே ரிவால்வர் கிடச்சிது. நான் ரிவால்வர் ஒரு வாட்டி கூட எடுக்கலடா. நான் ரிவால்வர் வந்து 5 டைம் எடுத்துருக்கேன். நான் வந்து 10 டைம் விளையாட்ருப்பேனா, நான் 5 டைம் எடுத்துருக்கேன். நான் நிறையா வாட்டி எடுத்துருப்பேன், ஏன்னா நான் டாப். ஆனால் நம்ம level 4 ப்ராக்ரஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு இது
இது என்னது ஏறுமா? மேப்பில் லாஸ்ட்டாக போனால் இது நம்மக்கிட்ட அது கன் ஷாப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஷார்ட் கன்னெல்லாம் கிடைக்கும்டா. ட்ரை பண்ணு. ஆமாம் ஷார்ட் கன்னெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த அந்த லாஸ்ட் இருக்கும்ல, லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வந்தால் அப்படியே ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். எனக்கு கிடச்சா சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கு சொல்கிறேன். 10 minutes 21 seconds ரெக்கார்டிங் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது. நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் லைவ் போடல இன்னும். நாங்கள் லைவ் வேணாங்க கைஸ். எதுக்குன்னா லைவ் வந்து ரொம்ப யாருமே பார்க்க மாட்டாங்க. லைவ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி போடணும். ஸோ அதான் நாங்கள் லைவ் எல்லாம் போடல. இந்த யூஎஃப்ஓ வருமாடா? யூஎஃப்ஓ வந்தால் செம்மையாக இருக்கும்டா. ரேகன்னு லேசர் ஸ்வாடெல்லாம் கிடைக்கும்டா. இங்கே இருக்குது, ஜஸ்ட் இருக்குது. பார்த்தியா? நான் எடுத்துட்டேன். இது எடுத்துட்டியா? இங்கேருந்து தான் எனக்கு பேண்டேஜ் கிடச்சிது. எனக்கு 3 பேண்டேஜ் கிடச்சிது. ஓ எனக்கும் பேண்டேஜ் கிடச்சிடுறா. எனக்கும் பேண்டேஜ் வச்சுது. நீ நீ ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டல, அது எங்கடா இருந்து எடுத்த? நானும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்டா. எதுடா? நீ ஜாக்கெட் மாதிரி போடுவியே, ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுவா? அது பேர் என்னதுடா? இதுடா ஆர்மர் கைஸ். ஃபியூல் கேனிஸ்டர் சண்டை போட்டு எடுத்தோம். இது மாதிரி ஃபியூ இல்லை. ஆமாம், ஒரு வாட்டி நாங்கள் 2 பேரும் தனியாக ஆனோமா, அப்புறம் சண்டை போட்டு எடுத்தோம் பாரு. ஆஹா, நான் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இவன் வந்து என்னை தள்ளி விட்றான். அவன் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து தள்ளி விட்றேன். நான் ரிவேஜ் எடுத்துட்டேன். எப்படி வாடா, நைட் ஆயிடுச்சுடா. நைட்டு சாப்பிட்டு வச்சு இரு, நான் இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வரேன். எப்படியோ லேட் ஆகும், பார்க்கலாம். டியர் ஒரு வரையா, டியருக்கு கருணை இருந்தா வர கிடச்சிச்சா? நான் வந்து எப்படி எடுத்தேன்னா அந்த பெட்ரேடர் கிட்ட இருந்து எடுத்தேன். ஓ பெல்ட்ரேடரா? என்ன கொடுத்தா? அவன் கொடுத்தான். அது நான் ஸ்ப்ரே எடுத்தேன். அப்புறம் பன்னி ஃபுட் தந்தானா? நான் பன்னி ஃபுட்டும் அப்புறம் ஃபாக்ஸ். நீ வந்து எந்த ஃபாக்ஸ் பெல்ட் தந்தா அந்த ஸ்பியர் தந்தானா, இல்லாட்டி நீ வந்து பன்னி ஃபுட் தந்தானா? பன்னி ஃபுட்டு கிடைக்காதான் நினைக்கிறேன். பன்னி ஃபுட்டில் வந்து கிடைக்காது. பன்னி ஃபுட்டில் வந்து என்னென்ன காய்ஸ், குட்டு சாக்கு, குட் ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஓல்டு ஃப்ளாஷ் லைட். இல்லைடா? ஆமாம், ஓல்டு ஃப்ளாஷ் லைட். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் பெல்ட்டில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஃப்ளாஷ் லைட்டு, ஸ்பியரு, அதுக்கப்புறம் ரிவால்வரு, அவ்வளோதாங்க. என்னது? ஸ்பியரு, அவ்வளோதான். இதில் வெப்பன்ஸ். அப்புறம் அப்படியே இது மாதிரி உனக்கு அங்கே பாரு, சம்திங் மிஸ்டீரியஸ் இஸ் ஃப்ளைங் அபவ். இதான்டா ஏலியன் யூஎஃப்ஓ. அதான் நான் உனக்கு போட்டேன். இப்போ போட போகிறேன் பாரு. வாட் ஹேப்பன் போடுவான் உட்காரு. நான் வருங்க 3 வில்து 2 வில்து 3 வில்து வந்துருச்சுடா. இது இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் ஏலியன் இருப்பாங்க, 2 ஏலியன் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 2 ஏலியனை டிஃபீட் பண்ணாமல் நீ பேக் சைட்லேருந்து போய் அதுக்குள்ளே ரேகன் கூட எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இருந்து இங்கே பாரு. நான் ஒரு வாட்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் பாரு கைஸ். பெட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படா ட்ரை பண்ணேன் தான் போட்டான். இப்போ ஏலியனா போய் நான் இப்போ ஓகேன்னு போடுவேன். நான் இப்போ ஓகேன்னு போடுவேன் கைஸ். போடுவியா? நான் பார்க்கவே இல்லை. நான் போடுறேன். நீ பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கல. இப்போ போடவே இல்லைடா. இப்போ போடுவேன்டா. ஆக்சுவலி நான் வந்து எடிட்டிங் பண்ணக்கப்புறம் தான் இப்போ வாய்ஸ் ஓவர் தந்துட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோக்கு வரேன். அதனால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி அவன் பேர் சொல்ல மறந்து போயிட்டான்ல கைஸ். இவன் பேர் வந்து என் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்டில் வந்து இவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து பிரஜேஷ். இவனும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். நாங்களாம் ஒரு கேங் வச்சுருக்கோம். ஆமாம் கைஸ். இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இந்த ஏலியனை டிஃபீட் பண்ணிவிட்டு ஓடுறா. என்கிட்ட பேண்டேஜ் இருக்குது, ஹீல் பண்ணிக்கவா வேணாமா? ஹீல் பண்ண அவ்வளோதான்டா. சுத்து இருப்புண்டாடி. நான் ஒரு வாட்டி எனக்கு ஃபுல்லாக இருக்க போதே நான் சும்மாவே ஹீல் பண்ணிக்கிட்டேன் தெரியாமல். அப்போ எனக்கு என்னதுன்னே தெரியாது. அப்புறம் வந்து எனக்கு தெரியும். நான் ஹீல் பண்ணிக்கிறேன்டாடி. போடா ஹீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ போய் சண்டை போடலாமா? வேணாமா? சண்டை போடலாம். அப்படியே இப்போ இதுக்குள்ளே ரேசர் ஸ்வாட் இருக்குமா, ரேகன் இருக்குமான்னு தெரியாது. நான் மறந்து போயிட்டேன். இருடா, இப்போ வேணாம் கைஸ். எனக்கு இருக்கிறதே ஹெச்பியே கொஞ்சம் தான் இருக்குது.
ஐ மீன் 75% இருக்குது, 25% இல்லை. ஸோ நான் இப்போ ரிஸ்க் எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேம்ப் ஃபயரை ஃபுல்லாக 4 வரைக்கும் ஏற்றியாச்சு. முன்னாடியே ஏற்றிட்டேன், நீயும் பார்த்துட்டேன். அப்படின்னு தானே நினைக்கிறேன். பார்த்தனா? நான் பார்க்கல. இருங்க கைஸ், நான் கேம்ப் ஃபயர் போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். டே 4 9 அது டே 9 வரையும் சர்வே பண்ணியிருக்கோம் கைஸ். இன்னும் நிறையா சர்வே பண்ணுவோம், பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ டேஸாக சர்வே பண்ணோம்? 22வா? தரல கைஸ். வீடியோ 32 தரல கைஸ். நான் வந்து 32 தான் சர்வே பண்ண. ஹங்க்ரியாக இருக்கேடா, சாப்பிட்றா, கண்ணு முன்னாடியே இருக்கேடா. என்னடா சாப்பிட்றது? ஒன்றுமே இல்லைடா. கண்ணாடா பாக்ஸ் அடிச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படிதான் அல்வா ஒழிச்சு கழிச்சு தான் நாங்கள் எனக்கு லைட்டாக ஹெல்த் இருந்துச்சு. எனக்கு 1 HP தான் இருந்துச்சு. அப்போ அந்த இதுவும் மாட்டிக்கிட்டேன் போன வாட்டி. இந்த வாட்டியும் மாட்டிக்க மாட்டேன். நான் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றப்ப எனக்கு ஆல்ஃபா உல்ஃபெல்லாம் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? எனக்கு நான் வேணும்டே உல்ஃபு நம்ம ஃப்ரெண்ட் 2 முன்னாடி போனேன்னா ஃபஸ்ட் டே 1லேயே கடிச்சிச்சு கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆல்ஃபா நம்ம அடித்து அதுக்கப்புறம் அதோட ஃபுட்டு வந்து கேம்ப் ஃபயரில் போட்டு சாப்பிட்ணுன்ட்டு. நான் ஒரு பெட் எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டா. உல்ஃபா பண்ணியா? செத்துச்சுடா உல்ஃபு. செத்துச்சா? ஏன்னா அதே மாதிரி ஒரு இப்போ வருவாங்களே, இங்கே வருவாங்களே அவங்கள மாதிரியே அதுடா அது இருந்துச்சுடா. அவங்க அது வந்து உல்ஃபை போட்டு தள்ளிடுச்சு. அதுக்குள்ள ஒரே ஆளுடா, அதுக்குள்ளே போட்டு தள்ளிடுச்சு கைஸ். அது வந்து அதுதானே கையோ மிஸ்டீரியஸ் குரூப்னா கல்டிஷ் வராங்க கைஸ். அதுதான் என் கையில். என்கிட்ட உல்ஃபே இல்லை. ஒரு வாட்டி இவனா பார்த்தான், நான் உல்ஃப் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இல்லை உல்ஃபு. இங்கே பாரு, நீ தான் வியூவர்ஸ் கிட்ட காட்டுட்டேன்னு சொன்னியே ஃபுல் இல்லை கேம்ப் ஃபயர். இருங்க கைஸ், நான் இவனா இல்லைனா இப்போ நான் என் உல்ஃபு வந்து இவங்களை போட்டு தள்ளியிருக்கோம். அது கடுப்பாத்துது அந்த உல்ஃபு. பாருங்க, யாரும் என்கிட்ட வராங்கன்னா அது சாவடிக்காமல் சும்மா எங்கேயா போகுது. சிட்டா இந்த ஆப்ஷன் கூட கொடுக்கல, சும்மாவே அது கைஸ். இதுக்கிட்ட போய் டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் எங்கே வரேன் கைஸ். நான் முன்னாடி போனேன். அடிச்சுட்டு இருக்காரா? எனக்கு வேறு எதுவும் பயமாக இருக்கலாம். கல்டிஷ் ஜெம் வந்து நம்ம இந்த கிரைண்டர். அவனை போடுறா, அவனை போடுடா. அவனை ஃபயர் கேம்பில் போடு. யாரா? நானே போடுறேன்டா. அந்த கேம்பர்ஸ் கிரைண்டருக்குள்ளே போட்டு ஒரு ஜெம் இருக்குது, 0 மெட்டல். எதுக்குன்னா நான் இப்போ தான் 8 ஷெல்ஃப் ப்ரூப்ரிண்ட்டு வாங்கியிருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு நிறைய ஸ்க்ராப் இருந்தது வந்தால் நீங்கள் வந்து இந்த ஷெல்ஃப் எடுத்துடுங்க கைஸ். ஓகேங்களா? இந்த ஷெல்ஃப் எடுத்து இது கூட உனக்கு டிப்புடா. நீ தனியாக விளாட்றப்ப இந்த ஷெல்ஃபெல்லாம் போட்டுடு. அப்போ கல்டிஸ் வரப்போ அந்த ஷெல்ஃபு கிட்டேருந்து உனக்கு அடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. சாரி கைஸ், நான் பேர் தப்பாக சொல்லிட்டேன். PR9 டெமான்ஸ் 1650 கைஸ். என் பேர் தப்பாக சொல்லிட்டேன். 1650 மட்டும் தான் சொல்லலை, எல்லாமே சொல்லிட்டேடா. ஃபஸ்ட்டில் வந்து நான் PR9 டேமான்ஸை சொன்னேன், 1650 சொல்ல. டே 10 மல்டிபிள் ஆகுமா? 2 பெட்டு வச்சுருக்கோம், மல்டிபிள் ஆகும் கைஸ். 12 days கைஸ். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஃபஸ்ட்டு டே 9ல் இருக்குங்கிறது வந்து மார்னிங் வந்ததுக்கப்புறம் டே 10 ஆகிடும். நீங்கள் 2 பெட்டு வச்சோன்னே ஒரு நாள் ஆயிடும்ல. நீங்கள் என்ன நினைப்பீங்க, டே 13 வரையும் போகணும்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. ஏன்னா டே 9லேருந்து 3 ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி 1 ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் மிச்சம் 2 வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நானும் புரிஞ்சுக்கல அது. அதுக்கப்புறம் வாடா கிட்ட சேவ் பண்ணலாமா? நானும் அடிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் ஹெல்த்து டப்புன்னு குறைஞ்சிட்டே இருக்கு. அதுதான் நான் இந்த சைடு கைஸ், இவன் ஹெல்லோ ஹெச்பில அடி சேவ் பண்ணுறேன். நான் ஓடுறேன்டா. டே ஏன்டா பயப்படுறேன்? கைஸ் கட்சி நீ கீழடா. இது என்னடா இது உல்ஃப் பில்ட் வருது. ஓகே, நான் இப்போ தான் ஓடி வரேன். டேய் என்ன விட்டுட்டு போயிட்டியாடா நீ? கைஸ், நம்ம வந்து புட்டி டூ சாக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்டா சண்டையில் வைக்கல? எவன்டா உன்னை காம்பஸை வைக்க சொன்னது? இருடா வைக்கிறேன். ஃபஸ்ட்டு சண்டையில் வைடா. சண்டையில் வச்சதாண்டா. அப்போனா அதுக்கு 3 ஸ்கிராப் தான்டா என்கிட்ட இருந்துருச்சு. அதில் அந்த 3 ஸ்கிராப் வச்சு நான் போட்டுட்டேன். சரி. சண்டையில் 5ஆ? ஆமாம். தெரில எனக்கு. ஓகே, ஃபியூவல் கேனிஸ்டர் வச்சது. இப்போ தான் நான் எடுக்க போகிறேன் அந்த ஜஸ்ட்டு. அப்போ தான் இப்போ வந்து பார்த்தா அவன் பெட்டு எடுத்துட்டான்டா. இங்கடா டேய் சி இங்கடா கிட்டு. போடுறாங்கடா. ஃபியூவல் கனிஸ்டர் போட்டால் கிட்டு எங்கடா?
இருக்கு நான் சாக் அந்த இவன் மாட்டிட்டு திரும்ப புட்டின் சாக்கு போட்டு என்னடா ஆகும்? அதெல்லாம் அந்த ஆப்ஷன் காமிக்காது புட்டின் டூ சாக்கு அது காமிக்காது. அது நீங்கள் பாருங்க கைஸ் கரெக்டாக சொல்லலாம். ஸ்பியரு, ஓல்ட் ராடு, ரிவால்வரு, டேமிங் ஃப்ளூட் சொல்லலாம் கைஸ். அது ஆல்ரெடி எனக்கு எல்லாமே இருக்குது அந்த டேமிங் ஃப்ளூட்டை வச்சு தான் நான் ஒரு பெட்டை உல்ஃபை உருவாக்குனேன். அப்போனா அந்த ஒரே ஒரு ஆளை கொள்ளாமல் அது டப்புன்னு செத்துருச்சு கைஸ். நான் எனக்கு வந்து எங்கடா காணோம் அப்படி கஷ்டப்பட்டேன். அதுக்குள்ளே அப்கிரேட் பண்ணிட்டியாடா? ஃபேர் இங்கே என்னதுடா இதெல்லாம் அந்த வெப்பியா ஷெல்ஃப் பண்ணிட்டேன்டா. இன்னும் ஒரு ஷெல்ஃபு கிடச்சா போதும். அப்படியா? சரி, இன்னும் ஒரு ஷெல்ஃபு கிடச்சா இன்னும் 3 ஷெல்ஃப் கிடைக்கிறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆஃப் பண்ண. ஓகே கைஸ், இதனோட விங்ஸ் பின்னாடி நல்லா இருக்குது கைஸ். ரோபாக்ஸா? இல்லை, சோபாக்ஸ் இல்லை. என்ன கேம் நடக்காச்சுது? அது வந்து ஒரு நிஞ்சா பேட்டில்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு டீமனும் ஒரு நிஞ்சாவும் இருப்பாங்க. நிஞ்சா கிட்ட வாங்கினா ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று கட்டிக்கும். அது நல்லாவே இருக்காது. நான் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அரக்காங்கிட்ட வாங்கினேன். நிறைய புஷ்அப்ஸ் பண்ணால் அது கிடைக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ பண்ணேன்? 2000 செகண்ட்ஸ்க்கு பண்ணேன். 2000 செகண்ட்ஸ்க்கு 2000 பண்ணேன். அப்படி பண்ணால் தான் வச்சுருவாங்களா? ஆ, புஷ்அப்ஸ் கைஸ், புஷ்அப்ஸ் வந்து ரியல் லைஃப் இல்லை. புஷ்அப்ஸ் வந்து அந்த கேம் நிஞ்சா பேட்டிலா அது மாதிரி. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு வித் ஃப்ரெண்ட்ஸ் நோ கேம்ப் ஃபயர் வந்து போட போகிறேன். நெக்ஸ்ட் வீக் இல்லாச்சு சண்டே போடுவேன். ஸோ அது மறக்காமல் பார்த்துருங்க. த ஆல் இஸ் வாஸ் ஹேஸ் ஓக்கன் அப். பார்த்தியா? வீடியோவை பார்த்தியா? நான் பார்க்கல, ஸ்கிப் கொடுத்துட்டேன். நானும் பார்க்க மாட்டேன் அவ்வளோ. நான் ஒரே வீடியோ பார்த்தியா தான் பார்த்தேன். நானும் ஸ்கிப் கொடுத்துட்டேன். நான் ஸ்கிப்பு வந்தாலே கொடுத்துருவேன் கைஸ். இதுக்கான ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்கு. ஆமாம், ஒரு வாட்டி நான் கேம்ப் உள்ள எல்லாமே வெளில இருந்தேன். அப்போ அந்த வர்றான் கேம்பர்ஸ்லாம் கில் பண்ணேன். அவனை பயந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிட்டேன். அப்புறம் தான் ஒரு நாள் இப்போது என்ன ஆகணும் கைஸ், இப்போ நம்ம கல்டிஸ்ட் த மிஸ்டர் குரூப் இஸ் மேக்கிங் இன்டு வேன்ட்டு ஒரு கட்சின்னு காமிப்பாங்கள்ல, அது வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா அதுக்குள்ளே கல்டிஸ்ட் வந்து நம்மளை அடிச்சிருவாங்க. அதான் நான் வந்து ஸ்கிப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஹெல்த் குறையாது. இவனுக்கு ஹெல்த் குறைஞ்சி செத்துட்டான். அப்போ ஒரு வீடு மாதிரி கட்டணும். போன வாட்டி செத்துட்டான், இந்த வாட்டி சாவானான்னு தெரியல. அந்த வீடு மாதிரி ஒரு குட்டியாக கட்டி அதில் நம்ம இப்போ வந்து நம்ம 45 days சர்வை பண்ண பார்க்கலாம். மேக்ஸிமமாக 60, எதுக்குன்னா 59 ஒரு படி 60 சர்வே பண்ணால் நமக்கு டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். 4 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அது மாதிரி தான் நான் எனக்கு 4 டைமண்ட்ஸ் கிடச்சிது. 4 கிடச்சிது. ஒரு டே மிஸ் பண்ணதுனால இவனுக்கு போச்சு. 10 டைமண்ட்ஸ் கிடச்சிது எனக்கு ஒரு நாள். கைஸ், இவனுக்கு வந்து 45 டைமண்ட்ஸ் ஆடா? 40யா? 45 டைமண்ட்ஸ் இருக்கு. இப்போ 40 வந்துட்டான்டா. 40 வந்தான்டா. டே, உனக்கு வந்து தெரியுமா அந்த கைஸ், நான் வந்து அந்த பேங்க் காமிக்கல, ஆனால் எனக்கு தெரியும் என்னன்னா வந்து இந்த பேங்க்ல போனோடனே காமன் செஸ்ட் இருந்ததுடா. அந்த காமன் செஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு டைமண்ட் ஃப்ரீயாக தரேன். அதான் நானும் இன்னைக்கு 41 டைமண்ட்ஸு இப்போ வெளில போனோன்னே அந்த காமன் செஸ்ட்லேயே டைமண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் எனக்கு கிடச்சிது. என்னடா பேரு இன்னைக்கு அப்போனால எனக்கு 5 டே, இன்னைக்கு எனக்கு 4 டைமண்ட் கிடைக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா 2 டைமண்ட்ஸ் கிடைக்குமா? 43 டைமண்ட்ஸ். எப்படின்னா இப்போது என்ன சொல்கிறது, அந்த குஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. எல்லா ஃப்ளவர்ஸுமே நான் கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து 5 டைமண்ட்ஸ் வந்துடுவாங்க. 5 ஆமாம்மா. எனக்கு 2 தான் கலெக்ட் ஆச்சு. அப்படியா? தெரில. கலெக்ட் ஆகும், இனிமே தான் ஆகும். ஓகே, அப்புறம் நான் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் சர்வரில் வந்ததுக்கப்புறம் நான் டெய்லி குஸ்ட்டு இவனும் டெய்லி குஸ்ட் ரோல் பண்ணக்கப்புறம் இவனுக்கு 2 ஈஸி கிடச்சிது, ஒரு ஹார்டு. எனக்கு எல்லாமே ஹார்டாக கிடச்சிது கைஸ். ரொம்ப சேடு. எனக்கு வந்து எதுவும் கிடச்சிது. எனக்கு வந்து டிஃபீட் த கல்டிஸ்ட் கிங்கு. அதுக்கப்புறம் அது ஈஸிடா. கல்டிஸ்ட் கிங்குடா, ரெட் கலரில். எல்லாத்துக்கும் கிங் இருப்பாங்கல்ல. கல்டிஸ்ட்க்கு ஒரு கிங் இருப்பான், பெருசாக ஒருத்தன் இருப்பான். அவனை டிஃபீட் பண்ணால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும்ல கைஸ், அதில் 2 டைமண்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரீயாக நமக்கு. அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணணுமா. ஸோ எனக்கு எல்லாமே கஷ்டமாக வச்சது. இன்னொன்று தெரில, இவனுக்கு வந்து அந்த 100 காயின்ஸ் இருக்கும்ல, துருப்புச்ச காயின்ஸு. அந்த துருப்புச்ச காயின்ஸ் இருக்குல்ல, அந்த துருப்புச்ச காயின்ஸ் வந்து இவன் வந்து 100 கலெக்ட் பண்ணி ஃபர்னிச்சர் ட்ரேடர் இருப்பான்ல, அவங்ககிட்ட தரணுமா.
ஏன்டா இதுல போடுறேன் ஆமா இப்படி தான் போடுவான் நானும் நினச்சேன்னா இப்படி ஒரு வுட்டு மாதிரி இப்படி வச்சுட்டு வுட்டு வச்சுட்டு அந்த பாக்ஸ் மாதிரி அந்த வச்சுட்டு அதுள்ள போனால் நம்ம சேஃபாக இருப்போம் அதுள்ள சேஃபாக இல்லை இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல வுட்டு கட் பண்ணப்போ இதோ இது மாதிரி ப்ளூ கலரில் வரும் என்னடா ஐயோ இந்த மரத்தை அதில் வச்சா அது காயுமா ஆமாம் அது எல்லாமே போயிடும் அப்போ தான் இந்த பாரு மெட்கிட் எடுத்துட்டேன்டா ஆனால் பேண்டேஜ் அப்புறம் ஒன்று பேண்டேஜும் எடுத்துட்டேன் என் விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நானும் அந்த பேண்டேஜ் ஹீல் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னா நான் 3 பேண்டேஜ் எடுக்க போகிறேன்டா அப்படியா எடுத்துட்டியா இன்னும் ஒரு மெடிக்கிட் எடுக்கணும் ஓகே டேய் உனக்கு தெரியுமா ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்டு வல்லபியாக வந்திருக்கான் ஆனால் இவங்ககிட்ட ரோப்ளாக்ஸ் இல்லை இதுக்குன்னா அவங்க அம்மா உள்ள ஸோ அவங்ககிட்ட ரோப்ளாக்ஸ் இல்லை ப்ரூஃப் என்னன்னா பாருங்க கைஸ் ஹாய் கைஸ் நான் வந்து பவேஷோட ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன் அவன் என் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்டு தேங்க்ஸ் கைஸ் ஓகேவா கைஸ் அது அவன் தெரியாமல் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இல்லை அவன் 3rd ஸ்டாண்டர்டு அதான் அவன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டான் அவனுக்கு வேர்ட் கிராமர் தெரியாது இங்கிலீஷ் கிராமர் தெரியாது தானே அவனுக்கு இங்கிலீஷ் ஆல்பா உள் பண்ணுறா இங்கே பாரு ஒரு வாட்டி இங்கே பாரு எனக்கு வந்து ஜர்க் பண்ணுற கைஸில் ஆல்பா உள்பா கொள்ற போது பைத்தியான் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இந்த என் ஃப்ரெண்டு தான் நான் வந்து கேம்பர்கிட்ட ஃபுட்டு போடுறேன் எடுத்து சாப்பிடு உனக்கு எவ்வளோ இருக்கா ஹங்கரி பாடு ஃபுல்லாக இருக்கா கொஞ்சமாக இருக்கா கொஞ்சம் தானே இருக்கும் பார்த்து சொல்ல வேண்டியது என்னடா திரும்பி வராங்கடா அவங்க கைஸ் ஆனால் டேஸில் வந்து PR9 டிமாண்ட் 165 தான் பெருசு ஆனால் ஐட்டம்ஸ் கலெக்டிங்கில் வந்து நான் இல்லைடா இல்லை அவன்டா இல்லைடா 165 ராஜேஷ்க்கு பேசவே தெரியல கைஸ் அவன் தூங்கிட்டு இருக்காங்க இல்லை அவன் போய் சொல்லு வல்லபியம் பார்த்துட்டு இருக்கான் பக்கத்தில் இருந்து அவனா பேசுவான் ஏன்டா இவன் கைஸ் இவன் பேர் பிருத்வி வல்லபாவா அது எல்லாரும் வல்லபின்னு கூப்பிடுறாங்க கைஸ் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க கைஸ் டேய் மெட்கிட் எடுத்து பண்ணுறா டேய் இந்த மெட்கிட்ட நான் தாண்டா திருடணும் இப்போ இப்போ திருட போற மெட்கிட்ட வேணடா திருடாடா அப்பாடி பேண்டேஜ் போட்டு ஏய் இப்போ ஏன் வேலை முடிஞ்சிச்சுடா இப்போ ஏன்டா மெட்டே என்ன பண்றதே தெரியல இவன் தேடுவானே கைஸ் இப்போ கிட்ட அப்படி தேடுவானே இவன் என்னன்னு தெரியுமா கைஸ் லாஸ்ட்டில் வந்து எப்படி அவுட் ஆனான்னு தெரியுமா ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும் கைஸ் அதுக்குள்ளே போய் விழுந்து செத்துட்டான் அது அந்த மெட்கிட் வந்து என்கிட்ட இருந்ததுன்னா அவனை ரிவைவ் பண்ணியிருப்பேன் அவன் தான் வேணும்ட்டே எடுத்துகிட்டு போய் அது அந்த பூண்டியில் கூட போட்டான் அது அவன் வந்து அப்படியே நாங்காலி ரங்கோலி அப்புறம் ஓகேவா ஏன்டா வெளியே சுற்றின்னு இருக்க நைட் டைமில் இதுக்கும் பவர் மாதிரி இருக்கா ஆனால் டே 20 இல்லை டே 10லேயே ராம் இருக்கும்ல அது ஓக்கப் ஆகும்ல ஏன்டா வரல ஆமாண்டா அதுக்கு பதில் அவள் இருக்கா வந்துடுச்சு ஆமாம் அது எப்படி ஒரு வாட்டி அவள் வரும் ஒரு வாட்டி ராம் வரும் கைஸ் அது நெக்ஸ்ட் டைமாக வரும் ஆமாம் கைஸ் இவன் தப்பாக சொல்கிறான் கைஸ் வந்து இன்ஃபோ 2 வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சது தான் இந்த ஸ்னோ ஐலாண்ட் இருக்கும்லடா இதில் தான்டா உல்ஃபு அப்படியே ஒளிக்குச்சி மாதிரி ஒரு உல்ஃப் இருக்கும் குட்டி அது உல்ஃப் இல்லை அது வந்து இது கோட்டெல்லாம் இல்லைடா இதோ இந்த பேங்க்குள்ளே தான்டா இரு இப்போ நான் காமிப்பா என் ஃபோனில் பாரு டைமண்ட் இருக்கும் பாரு இப்போ டைமண்ட் வரும் பாரு டைமண்ட் நிறைய வருமா ஓகே இவங்க பாருடா இங்கே டைமண்ட் வச்சுருக்கேன் இதில் இப்போ தானே எனக்கும் கிடச்சிது எனக்கும் லெதர் ஜாக்கெட் இப்போ 10 டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க கைஸ் ஆக்சுவலி நான் அப்போ வந்து நான் எந்த கிளாஸும் வாங்காமல் இப்போ எனக்கு வந்து 50 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் ஆனால் எல்லாம் நான் வந்து கேம்பரு அதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர் வாங்கிட்டேன் ஸோ அதான் டைமண்ட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஆமாம் நான் இப்போ டைமண்ட்ஸை சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போத்துலேருந்து நான் அந்த 2 கிளாஸும் வாங்கினோன்னா எனக்கு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து எவ்வளோ இருந்திருக்கும் ஒரு 35 அதுக்கப்புறம் கேம்பர் எவ்வளோடா 10ஆ ஆமாண்டா கேம்பர் 10னா 35 45 டைமண்ட்ஸ் இருக்குங்க எங்களுக்கு
பவேஷ் இது வரைக்கும் அவங்ககிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்கு என்கிட்டயா அதோ இங்கே இந்த இந்த ரைட் சைடு இருக்குது பாரு 10 டைமண்ட்ஸ் 10 டைமண்ட்ஸ். எனக்கு ஓல்டு டேமிங் ஃப்ளூட் வேணாம், ஆனால் சும்மா எடுத்துக்கிறேன். ஏய் உங்ககிட்ட எவ்வளோ இது இருக்குடா ஐட்டம்ஸ் இருக்குது? என்கிட்ட 9 இருக்குது. என்கிட்ட நிறையா இருக்கும்டா. நீ என்ன விட நிறையா வச்சிருப்படா. 1 2 3 4 நீ என்ன விட நிறையா வச்சிருக்கடா. டேய் நல்லா பாடுறா, நீ 5 வச்சிருக்கியா? 5க்கு மேலே தான் வச்சிருக்கேன். இது ஜம் வந்து 2 இருக்குது. ஆனால் டேய் அப்கிரேட் பண்ணால் ஆனால் நமக்கு 10 மெட்டலு 15 வுட்டு வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணால் டெலிபோர்ட்ரு வரும், குட் பெட் வரும். குட் பெட் வருடா. அதுக்கு அப்கிரேட் பண்ணணும்டா. இது வரைக்கும் நீ எவ்வளோ சைடை காப்பாற்றிருக்கு? நான் 3 சைல்டு காப்பாற்றிருக்கேன். இப்போ இந்த கேமில் வந்து நான் வந்து ஒன்று தான் காப்பாற்றிருக்கேன், இந்த டைனோ கிட்டு. ட்ரை பண்ணு காப்பாற்ற. அதுக்கு இன்னும் எவ்வளோ கிட்ட நீ காப்பாற்றணும்? ஃபுல்லாக வந்து 4 கிட்டு இருக்கும். அதில் நான் வந்து ஒரு கிட்ட காப்பாற்றிருக்கேன். அப்படின்னா இன்னும் 3 கிட்ட காப்பாற்று. கைஸ் எதுக்கு இவனுக்கு தரலன்னா இவன்கிட்ட ரோப்ளாக்ஸ் இல்லை. அப்படியே ரோப்ளாக்ஸ் இல்லைன்னா இவன்கிட்ட 99 நைட்ஸ். ஆமாம் என்கிட்ட கேமே இல்லை ஆக்சுவலி. ஆமாம் இவன் வேலை மாட்டான். டவுன்லோட் பண்ணா டெலீட் பண்ணிட்டான். டவுன்லோட் பண்ணா பட் ஆனால் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ காப்பாத்துறாடி வந்து அந்த உல்ஃபனை கட்டிச்சு. 2 உல்ஃபும் லைட்டாக ஹெல்த் இருந்துச்சுடா. என்னடா எங்கேயோ தூரமாக செய்து செத்துருக்கடே. அந்த நான் எதுங்க போயிருக்கேன்னா அந்த செகண்ட் சைல்டு சேவ் பண்ண போனேன்டா. ஒரு அல்ஃபா உல்ஃபா ஒரு நாள் வேணுமா? ஒரே சைல்டு தேவையாது. ஒரு 3 உல்ஃபு வந்து எனக்கு கடிச்சிடுச்சுடா. ஒரு உல்ஃபு எனக்கு கடிச்சிச்சு, அது போட்டு தள்ளிட்டான் அல்ஃபா உல்ஃபை. இதுக்குள்ளே போய் விழுதி ஆல்ஃபா உல்ஃபுடா. அதான் எனக்கு கடிச்சிச்சு லைட்டா. அது யார் ஹங்கரியா? டே என்னடா இந்த டைம்லேயே ஆவடா லேசர் ஷாட் இருக்குது. அது பச்சை சாப்பிட முடியுமா? அதான் லேசர் ஷாட். ரிவ்யூ வித் பேண்டேஜஸ். ஐயோ ஆமால. உங்கோசம் இங்கே அந்த ஜூம் பண்ண முடியுமாடா? நீ வர மாட்டேங்கிறா. மெட்கிட் வர மாட்டேங்கிறா. நீ ஃபர்ஸ்ட் போய் எப்போ சாப்பிட்றது? ஒன்றுமே இல்லைடா எங்கள் சாக்கில். டேய் அப்பனா நீங்கள் 2 பேர் காலியாடா? இருடா டே. ஐயோ டேய் மெட்கிட் ரிவை. என்னடா ரிவை ஃப்ரெண்டு மெட்கிட் இருக்குடல தம்பா. டே அங்கிட்ட தான் சவுண்ட் அது 80 தம்பா. காய்ஸ் என்கிட்ட அக்ரி இல்லை. ஐயோ அவ்வளோதான். இன்னும் ஸ்லோ ஆகி அவ்வளோதான். ஸ்பிரிண்ட் பண்ண மாதிரிடா சவு பாபல அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். பாய் பாய் see you guys. நம்ம ஃபைனலாக 32 days சர்வே பண்ணியிருக்கோம். பாய் see you, குட் பை. லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க.